சீர்குலைவும் ஏற்பட்டுவிடும். எப்போ சத்தியத்தை, அதாவது ஒரு தவறான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அவங்க சரியாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு சரியான ஒரு கொள்கை கொடுத்துட்டு நீங்கள் ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். நன்மையின் பாதையில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு அந்த நன்மையில் முன்னேறி போங்க. இது பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பூமியில் பெரும் சீர்குலைவு ஏற்படும். அந்த சீர்குலையுடைய சுவை, அந்த சீர்குலையுடைய அந்த ஹீட்டு நமக்கும் சுடுவிட்டு. இந்த தீமையை நம்ம என்ன பண்ணுறோம், அரசியல் சாக்கடை, அதுலேருந்து நம்ம ஒழுங்கி போயணும். விட்டுருமா? கமல் கூட பேசுனதில்ல, அரசியல் நீ கரெக்டாக எடுத்துக்கணும், இல்லைன்னா என்ன ஆகிரும், அரசியல் உனக்கு வந்துடும். அரசியல் நீ கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அரசியல் உன்னை சுடும், உன்னை தாக்கும். அப்போ நல்லவர்கள் அரசியல் களத்துக்கு வரணும். எந்த அரசியல்? சரியான அரசியல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டித்தந்த அந்த அரசியல், ஈமானின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட அரசியல், மனிதர்களை அனைவரும் சமமாக பார்க்கக்கூடிய அரசியல். முஸ்லீம் நலன் அரசியல் இல்லை. முஸ்லீம் எங்களுக்கு எவ்வளோ சீட்டு, எங்களுக்கு எவ்வளோ டாக்டர் சீட்டு, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு வீடு கட்டி தருவீங்களா, எங்களுக்கு நலவாரியம் அமைப்பீங்களா, எங்களுக்கு இது கொடுத்துருவீங்க, இது இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தந்த அரசியல். எங்கேயாவது அபூஜஹல்கிட்ட போய் டீல் பேசியிருக்காங்களா? எங்கள் கூட 10-15 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துடணும், எங்கேயுமே பேசுனதில்லை. எவ்வளோ விலை பேசப்பட்டுச்சு. சும்மா இருங்க, ஏன் எவ்வளோ பண்ணுறீங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறோன்னு வேணான்னு. அப்போ அந்த மாதிரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த சரியான அரசியலை நாம் கையில் எடுக்கணும். அப்போது அது யாருக்கானதுன்னா அனைவருக்கும் சமமானது. மக்கள் மத்தியில் எடுத்து வச்சிருங்க, இதுதான் உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட செய்திகள். அது மக்கள் மத்தியில் நம்ம வைக்கிறோம். அது முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது உங்கள் சிந்தனைக்கு, உங்கள் விருப்பத்திற்கு உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை நம்ம விதைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் இதன் காரணமாக நமக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சொல்கிறான், நான் குர்ஆன்ல 21 அத்தியாயத்தில் 105 109 வசனத்தில் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய நல்லடியார்களை இப்பூமிக்கு வாரிசுகள் ஆக்குவோம் என்று நாம் எழுதி வைத்து விட்டோங்கிற. நல்லடியார்கள் சரியான பாதையில், நபி காட்டிய பாதையில் செயல்பட்டால் அவர்களுக்கு இந்த பூமியில் வாரிசுகளாக அல்லாஹ் ஆக்குவோங்கிறான். அடிபணிந்து வாழும் மக்களுக்கு இதில் மாபெரும் அறிவிப்பு இருக்குது. கட்டுப்பட்டு நடக்கிறவங்களுக்கு இது பெரிய மெசேஜ், ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படிங்கிறான். நாம் உண்மை உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே அனுப்பினோம். அதில் தான் எல்லாம் சொல்கிறான், அருட்கொடையாக நான் உலகத்தாருக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அவர்களிடம் கூறும், உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அவனுக்கு அடிபணிவதற்காக தயாராக இருக்கிறீர்களா என்ன? மக்கள் மத்தியில் நாம் வைக்கக்கூடிய ஒற்றை கோஷம் இதுதான், உங்கள் இறைவன் ஒரேவனே. அப்படி என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்யுங்கள். அவர் உண்மையாளரா, அவர் மோசடியாளரா, அவர் அமானிதத்தை பேணாதவரா, அவர் மக்கள் பணத்தை கையாண்டவரா, மக்களுடைய அந்த செல்வங்களை தன்னுடைய சொந்தத்துக்காக பயன்படுத்துகிறா, எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. திறந்த புத்தகம். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வெள்ளக்கார ஆட்சி அரசியல் விமர்சகர்கள் பாராட்டி எழுதுறாங்க. ரசூல்லாவை பற்றி, ரசூல்லாவை இறைத்ததுன்னு ஏற்காதவங்க கூட ரசூல்லாவுடைய அரசியலுக்கு வாழ்க்கைக்கு முன்னாடி தலைகளை குனிஞ்சிக்கிறாங்க. இதில் நாம் தப்பாக இவரை எழுதவே முடியாது. அவரை வேற என்ன வேணாலும் சொல்லலாம். 11 கல்யாணம் பண்ணார், சிறுமியை கல்யாணம் பண்ணார், அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் அரசியல் வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கலங்கப்படுத்தவே முடியாது. இன்னும் என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாள் மூலம் ஆட்சியை பிடித்தார்கள்னு. அந்த காலத்தில் எந்த ஊரில் எலெக்ஷன் நின்றுட்டு இருந்துச்சு? எந்த எலெக்ஷன் கமிஷன் பாரசீகத்துக்கும் ரோமாபுரிக்கும் எலெக்ஷன் நடத்திட்டு இருந்துச்சு? ஏதோ மற்ற எல்லாத்துலேயும் எல்லாம் ஆட்சி டிரான்ஸ்ஃபர்னாலே வாள் மூலம் தான் இன்றைக்கி நடக்கும். இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி சில பேர் என்னங்கிறோம், இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும், பாலை தூக்கணும், வெடிகுண்டு வைக்கணும், என்ன பண்ணணும், நம்ம வன்முறை என்ன, இஸ்லாமிய ஆட்சின்னா முஸ்லீம்கள் யாருன்னு பவரை காட்டணும், பவரை காட்டினா ஆட்சி கொடுத்துருவானா, வெறுத்து ஓடுவோம். அந்த காட்டு மிராண்டிங்கிட்ட ஆட்சி போச்சுன்னா அவ்வளோதான்டான்டுவோம். அதே இதை காட்டுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பக்குவப்பட்ட உலகத்தை ஏற்படுத்தினாங்கன்ட்டு விரும்புவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மேலே செயல்படுவாங்க. அபூபக்கர், உமர்லாம் யார்? இவங்கெல்லாம் காஃபிர்கள், இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்தவர்கள். இவர்கள் இஸ்லாத்தை தூக்கிட்டு போய் வேற லெவலில் கொண்டு போய் சேர்த்தினார். இன்றைக்கும் நேர்மையானவர்கள் தேடுறாங்க. சமீபத்தில் திருமாவளவன் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள்லாம் நடந்தது. பொன் விழா 60 வயசு விழா நடக்குது. அதில் வெற்றிமாறன்கிற ஒரு கேள்வி கேட்குறார். நம்ம டைரக்டர் அந்த அசுரன் படம்லாம் எடுத்தார்ல வெற்றிமாறன், அவர் கேள்வி கேட்குறார், திருமாவளவனை பார்த்து கேட்குறார், நம்ம அரசியல் பண்ணுறோம், ஏதோ ஒன்று குறையிற மாதிரி தெரியுது இல்லை அப்படிங்கிற. அவர் கேட்குறாரு, நம்ம அரசியல் பண்ணுறோம்,
பாசிசம் வளர்ந்துடக்கூடாதுங்கிறோம், பாசிசத்துக்கு எதிராக நாமெல்லாம் அணி திரளணும்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஒரு கோஷம் போதுமா? அவர் கேட்குறார், இந்த ஒரு கோஷம் போதுமா? இது இல்லாமல் அனைவருக்குமான ஒரு கோஷத்தை நாம் ஏற்படுத்த முடியுமா? அவர் கேட்குறாரு. அனைவருக்குமான ஒரு கோஷம். அப்போ பாசிசத்தை வீழ்த்திட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. தமிழர்கள் நலன் சார்ந்து பேசணும், தமிழர்கள் மேலோங்கிட்டாங்க, அப்போ அதுக்கப்புறம் அரசியல் என்ன? முடிஞ்சு போயிடும். அது அவங்க கேட்குறாரு. வேறு அரசியல் ஒரு தத்துவத்தை நாம் முன்னு வச்சு எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி, அது மாதிரியான ஒரு கோஷத்தை பாசிசத்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அரவணைச்சு ஒரு அரசியல் கொள்கையை நாம் உருவாக்கி அந்த அடிப்படையில் மக்களை ஒன்று திரட்டி அதற்கு பிறகு அந்த கொள்கையை மேலே அவங்க வச்சு அது கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா, அவர் திருமாவளவன் என்ன சொன்னார்? நீங்கள் சொன்னது சரிதான், அதுதான் மிக சிறந்ததாக இருக்கும், ஆனால் அது சாத்தியம் இல்லைங்க. என்ன சொல்கிறார்? ரொம்ப கஷ்டமான வேலை, நம்மளால் அது முடியாது அப்படிங்கிறார். அவர் அதான் சொல்கிறார், நம்மளால் அது முடியாது, நீங்கள் சொன்னது கரெக்டு, அப்படி தான் இருக்கணும் அரசியல், எல்லாருக்குமான ஒரு கொள்கை, யாரும் எல்லாரும் அதில் இணைய முடியும் ஆப்ஷன் இருக்கணும். தமிழர்களுக்கான அரசியல்னால் தெலுங்கு பேசுகிறோம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவோம் பாங்க முடிஞ்சோடனே இன்ஷால்லா. அப்போது அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருடைய நலனையும் சார்ந்த ஒரு தத்துவம் அல்லாஹ் இந்த மனித குலத்துக்கு கொடுத்துருக்கிறான். நம்ம அதுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. பிறவியில் நாம் முஸ்லீமாக இருக்கிறதுனால இந்த ஈமானுக்கு வச்சுக்கிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட போகிறதில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100% நாம் பின்பற்ற முயற்சி செய்யணும். இஸ்லாத்தை 100% நாம் பின்பற்ற முயற்சி செய்யணும். குர்ஆனை 100% நாம் பின்பற்ற முயற்சி செய்யணும். அந்த மாதிரியான ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்ந்தால் தான் நமக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு மனித குலம் இயங்கிட்டு இருக்கு. அதான் சொன்ன பொட்டன்ஷியல் வெளியே இருக்கு. உமர்லியானோ மாதிரியான எத்தனையோ மனிதர்கள், நல்ல உள்ளங்கள், மிக திறமை வாழ்ந்தவர்கள், விஞ்ஞானிகள் நிம்மதியெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. எங்கே நிம்மதி கிடைக்கும்னு தெரியல. நம்மளை பார்த்தா இவங்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு மட்டும் அவங்களுக்கு ஐடியா வர்றதில்லை. ஏன்னா நம்ம சேட்டை அப்படி, நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குல்ல, எங்கே வேணாலும் ஐடியா கேட்கலாம், ஆனால் இவங்கிட்ட மட்டும் கேட்கக்கூடாது. நிம்மதி வேணும்னு எங்கெங்கேயோ போகிறான். ஆனால் என்ன பிரச்சனை, நம்ம கீழே போட்டு அது மேலே உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்க. நமக்கு நம்ம எந்த பெட்டியில் புதையில போட்டு அந்த புதையலுக்கு மேலே நம்ம ஏறி உட்காந்துட்டு இருக்கிறோமோ நம்ம அடிச்சுக்கிறோம். முஸ்லீம் அடிச்சுக்கிறோம். பார்க்குறோம் இந்த ஜனாசா அடக்கிறதுக்கு இவன் பிரச்சனை, என்னடா ஜாதி இல்லை எதுங்கிறேன், ஆனால் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஜனாசா கேட்டால் கொள்கை, நாங்கள் இப்ராஹிம் நபி உதாரணம் காட்ட, நீ உங்களுக்கும் எங்களுக்கும் வெறுப்பு ஏற்பட்டு விட்டதுங்க. வெறுப்பை மட்டுமே விதைச்சிக்கிட்டு இப்படி நம்மளுடைய அந்த செயல்பாடுகள் நடக்கிறதுனால என்ன ஆயிடுது, நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட ஐடியா கேட்கறதுக்கோ நம்மளை ஆய்வாகவே யாருமே எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் நமக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவங்களாம் நம்ம கையை பிடிச்சி வழி நடத்திட்டு இருக்காங்க. வாங்க போய் ஓகேருங்க, நம்ம பாதுகாப்பு அங்கே அடிக்கிறாங்க, பாதுகாப்பு மாநாடு ஏதாவது பண்ணுங்க. அப்படியா, வாங்க பாய், உங்களுக்கு என்ன பாய், எங்கே போய் அடிச்சா, இங்கேயா, இனிமேல் பாய் அடிக்காதீங்கப்பா, பாய் ரொம்ப அழுகுறாருலாம் அப்படின்னு. உலகத்தையே காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அநீதியும் தடுக்க வேண்டிய நம்ம பொறுப்பு. நாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கோம், நம்மளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க. எப்படி இருக்கு பாதுகாவலர்கள் பாதுகாப்பு தேடி போனால் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் விடிவு காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் பாடம் படிக்கணும். ரசூலுல்லாஹ்வை சரியாக பாடம் படிக்கணும். சரியான ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஏற்படுத்தினாங்களோ அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தணும். இதற்கு வன்முறையெல்லாம் தேவை கிடையாது. நம்ம சொல்கிறோம் இஸ்லாம் பேசக்கூடிய அரசியல்னாலே ரத்தத்தை ஓட்ட போகிறீங்களா? ஏன் எதுக்குங்க இன்டலெக்சுவல் இஸ்லாம்ங்கிறது என்ன? மனித உள்ளங்களில் கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக மனிதர்களை கன்வின்ஸ் பண்ண வைப்பது, விரும்பி அடி பண்ணி வைப்பது. அல்லாவே வலுக்கட்டாயமாக அடி பண்ணி வைக்க வேண்டாங்கிறான். விரும்பி ஜபரில், இங்கே இஸ்லாத்தில் ஜபரே கிடையாது, ஆப்ஷன் தான். வேணும்னு செலக்ட் பண்ணு, இல்லைன்னா வேலை. இங்கே வலுக்கட்டாயமாக தலையில் ஏறி இந்த தாலிபான் உட்காந்துட்டான் பாருங்க. நீ போய் என்ன பண்ணிட்டான், யாரா போய்ட்டு அந்த மக்கள் முன்னாடி உட்காந்தான். பார்த்தா நேற்று வரைக்கும் ஒரு கவர்மெண்ட்டு இன்னைக்கு படுத்து எந்திரிச்சு பார்த்தா தாடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான், எல்லாம் பாம்பு வச்சுட்டு. இன்னும் என்னங்கிறான், பெண்கள் படிக்கக்கூடாதுங்கிறான். என்னடா அது சட்டம் அப்படிங்கிறான். விரும்பியா படிக்க. இப்போ கன்வின்ஸ் பண்ணணும், பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னா நீ பாடம் நடத்து. பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு நீ கொள்கை வச்சு, அது கொள்கை இஸ்லாத்துடைய கொள்கை இல்லை. அப்படி அது கொள்கையாகவே இருந்தாலும் பிரச்சாரம் பண்ணணும், பெண்கள் வெளியே வரக்கூடாது, அப்புறம் பெண்கள் என்ன ஆகணும், படிப்படியாக சேர்க்கை குறையணும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணணும், பெண்கள் இனிமேல் வெளியே வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ் மது எப்படி குறைச்சாங்க? முதல்ல அட்வைஸ் பண்ணாங்க, மதுவில் தீமை இருக்குது, மது குடிக்கக்கூடாது, அது இறை நினைப்பை விட்டு தடுக்கக்கூடியது. வனுக்கட்டாமல் ஒரே நாளில் உருவிடல. நேற்று வரைக்கும் வைன் ஷாப் இங்கே இருந்துச்சு, நீ காலையில் காணமெல்லாம் உருவல.
இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இவங்க தூக்கி போட்டாங்க. இந்த ஈமானை பூஸ்ட் பண்ண 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 மது வெளியே வாமிட் பண்ணாங்க, ஜாதி வெறி வாமிட் பண்ணாங்க, இன வெறி வாமிட் பண்ணாங்க, பணத்தாசை வாமிட் பண்ணாங்க, எல்லாத்தையும் வாமிட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் என்ன பண்ணோம், உருவாக்கணும். அதான் டயாலிசிஸ் நடக்கும்ல, பிளட்டு அப்படியே அந்த தீமை கெட்ட பிளட்டு போயிட்டு நல்ல பிளட், அதை சுத்திகரிப்பு, அதுதான் நம்ம பண்ணணும். வழுக்க டைம் அந்த தாலிபான் அவங்க பண்ண மாதிரி இவங்க பண்ண மாதிரி இதெல்லாம் எதுவுமே எடுப்படாது. இதெல்லாம் இன்னும் இஸ்லாத்துக்கு டேமேஜ் பண்ணும். ஐஎஸ்ஐஎஸ் டேமேஜ் தான் பண்ணும். என்ன ஒன்று இஸ்லாமியாச்சு, என்ன இஸ்லாமியாச்சு, இதா ஒருத்தன் வழுக்க டைமாக நீங்கள் தலையில் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா இன்னைக்கு உலகம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. புரட்சி பண்ணி அப்படியே உள்ளுக்குள்ளேயே ரகசியமாக நாங்கள் செயல்பட்டு ஒரு நாள் நீங்களே தெரியாமல் திடீர்னு உங்கள் தலையில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த அரசியல் யாருமே நீங்கள் நல்லதே பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கொள்கையை சொல்லுங்க. இப்போ இந்த கொள்கையெல்லாம் அவங்க வேணான்னாங்களா? நம்ம சொல்லலை. இஸ்லாத்தை யார் வெறுத்தா? நீங்கள் இஸ்லாமே நம்ம எடுத்தே சொல்லலையே. சொல்லாமலே அவங்கள குற்றச்சாட்டு காஃபிருங்க. அவங்க கோவம் வருது, ஏன்னா என்னை காஃபிருங்கிற நம்ம வைக்கவே இல்லை ப்ரொபோசல். அதுதான் மௌலானா மோதி சொல்கிறாங்க, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற காஃபிர் யாருமே காஃபிரே கிடையாது. ஏன்னா இஸ்லாத்துடைய கொள்கைகளை தெளிவாக எடுத்து வச்சு அவர்கள் புரியக்கூடிய விதத்தில் அவங்கள ப்ரூவ் பண்ணிடணும். அந்த வேலையே நம்ம செய்யல. அதுக்கப்புறம் அவங்க சொல்லணும் இது எனக்கு வேண்டான்ட்டு. அப்படி சொல்லவே இல்லை யாருமே. நம்ம வைக்கவும் இல்லை, அவங்க சொல்லவும் இல்லை, எடுத்தோன்னே அவங்களுக்கு காஃபிருங்கிறோம். இதெல்லாம் தப்பு. அப்போ சரியான விதத்தில் செயல்பட்டு சரியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடந்து முடிய அருள் செய்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து நிர்வகிக்கும் ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இந்த நிகழ்ச்சிக்கு வெவ்வேறு ஊர்களிலிருந்து கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உளவுத்துறை அன்பர்களுக்கும் காவல்துறை அன்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒளிபெருக்கி அமைத்து தந்த SBS சவுண்ட் சிஸ்டம் பாசாபாய் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாற்காலி மற்றும் மேடை அமைத்து தந்த நியூ கோல்டன் அடானஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுபானக் அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக்.